வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற சாதாரண தர மாணவர்களுக்குரிய இந்த செம்மையாக்கல் பாடத்தில் பெறுமான தேர்வு என்ற செம்மையாக்கலை நாங்கள் இங்கே விரிவாக பார்க்க போகின்றோம். இது தேர்ச்சி மட்டம் 8.5 என்பதனால தேர்ச்சியாக நாங்கள் வழமையாக வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்களை எவ்வாறு தயாரிப்பது, அதில் தேர்ச்சி மட்டம் 8.5 நிதியாண்டுக்குரிய நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு எவ்வாறு பெறுமானத்தை விடுதல், அதனை எவ்வாறு நிதி நிலைமை கூற்றுக்களில் காட்டுதல் என்பதை பற்றி இங்கே விரிவாக பார்க்க போகின்றோம். எனவே மாணவர்களை, வாங்கள் இந்த பாடத்துக்கு போகலாம். பெறுமான தேய்வு தொடர்பான அறிமுகம். பொதுவாக எங்களுக்கு 2 வகையான சொத்துக்கள் தெரியும். ஒன்று நடைமுறை சொத்து, அடுத்தது நடைமுறை அல்லாத சொத்து. விளங்குவதாக சொல்வதாக இருந்தால், ஒரு வருடத்துக்கு உட்பட்ட காலத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கள், ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கள். பொதுவாக ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற சொத்துக்களில் நாங்கள் நிறுவன பயன்பாட்டுக்காக, நிறுவனத்தில் பயன்படுத்துவதற்காக வாங்கக்கூடிய சொத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும். அதில் இயந்திரம், மோட்டார் வாகனம், தளபாடம், உபகரணங்கள், கட்டிடம் போன்றவற்றை சொல்லலாம். அதில் காணியும் வரும். இந்த சொத்துக்கள் என்ன செய்யப்படும் என்றால், அது கொள்வனவு செய்யப்பட்ட காலத்தில் ஒரு பெறுமதியில் எங்களோட நிறுவனத்துக்குள்ளே வரும். அது வந்ததன் பிறகு நாங்கள் என்ன செய்வோம், அதனை பயன்படுத்த ஆரம்பிப்போம். அதை பயன்படுத்தி அது குறிப்பிட்ட காலம் வரை என்ன செய்யும், தொடர்ந்து பயன்படுத்துவதனால சில காரணங்களினால் அந்த சொத்தின் பெறுமதி என்ன செய்யும், குறைவடையும். ஒன்று அழிவடைதல், அரித்தல், துருப்பிடித்தல், அல்லது ஏதேனும் காரணங்களினால் காலாவதியாகுதல் போன்ற நிலைமைகள் என்ன செய்யலாம், அந்த இயந்திரத்தின் மூலம் ஏற்படலாம். இப்படி ஏற்பட்டுச்சாக இருந்தால் அந்த இயந்திரத்தை அல்லது அந்த சொத்தை நாங்கள் குறிப்பிட்ட அந்த காலம் முடிவடைகின்ற பொழுது, அதாவது அதை பயன்படுத்த முடியுமான அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய காலம் முடிவடைந்ததன் பின்னர் அதனை ஒரே அடியாக நிறுவனத்திலிருந்து, சொத்திலிருந்து கழித்து இந்த சொத்து எங்களுக்கு பயன்படுத்த முடியாது என்று காட்டுவது நிறுவனத்துக்கு ஒரு பாரிய ஒரு இழப்பாக இருக்கும். எனவே இந்த சொத்துக்களை நாங்கள் ஒரேடியாக காட்டாமல் என்ன செய்வோமாக இருந்தால், வருடத்திற்கு நாங்கள் என்ன செய்வோம், அந்த சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பதிவளிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து காட்டுவோம். இதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், அந்த ஒவ்வொரு வருடமும் கழிக்கக்கூடிய பெறுமதி நாங்கள் பெறுமான தேய்வுன்னு சொல்லுவோம். அப்போ மாணவர்களே, இந்த கட்டிடம், இயந்திரம், மோட்டார் வாகனம், தளபாடம், உபகரணம் போன்ற நிலையான சொத்துக்கள் என்ன செய்யும், தேய்வடையக்கூடிய சொத்துக்கள் ஆகும். எனவே பொதுவாக நடைமுறை அல்லா சொத்துக்களுக்குத்தான் நாங்கள் என்ன செய்வோம், தேய்விடுதல் செய்ய வேண்டும். இதில் காணி ஒரு தேய்வடையாத ஒரு சொத்து. காரணம் என்னவென்றால், இந்த பணவீக்கம் காரணமாக நிலத்தின் பெறுமதி என்ன செய்யும், காலம் செல்ல செல்ல கூடிக்கொண்டு தான் போகும். அது அழிவுறுது, அரிக்குது, துருப்பிடிக்குது என்று எங்களுக்கு சொல்ல முடியாது என்பதனால் நாங்கள் காணிக்கு நாங்கள் பெறுமானத்தை விட மாட்டோம். ஆனால் கட்டடத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், கட்டடம் என்ன செய்யும், காலம் போக போக அது எக்ஸ்பைரிங் ஆகும். அதாவது பெயிண்ட் இல்லாமல் போய், இடிஞ்சு போய், இந்த மாதிரி காரணங்களினால் அதன் பெறுமதி குறையும். எனவே இந்த சொத்துக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், பெறுமானத்தை விடுதல் வேண்டும். இதை நாங்கள் சொல்லுவோம், காலம் கடப்பதனால் அல்லது பயன்படுத்துவதனால் அதன் பயன்தரு ஆயுட்காலம் குறைந்து. பயன்தரு ஆயுட்காலம் என்பது ஒரு சொத்து எவ்வளவு காலம் பயன்படுத்தலாம் என்று அந்த காலத்துக்கு தான் சொல்லுவோம் ஆயுட்காலம் என்று. அப்போ இந்த ஆயுட்காலம் குறைந்து செல்லும் போது சொத்தின் பெறுமதி என்ன செய்யும், குறைவடையும். அந்த குறைவடைகின்ற தொகை, அந்த பெறுமதிக்கு தான் சொல்லுவோம் பெறுமான தேய்வு என்று. எனவே இந்த பெறுமான தேய்வினை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்னவென்று. இந்த பெறுமான தேய்வு ஏற்படுவதற்கு என்னென்ன காரணம், அதில் பொதுவாக பொருளாதார காரணிகள், பௌதீக காரணிகள் என்று 2 காரணம் இருக்குது. பொருளாதார காரணிகள் என்று சொல்லுவது காலக்கழிவு, காலங்கடந்தவை ஆகுதல், அதாவது எக்ஸ்பயர் ஆகுதல். காலக்கழிவுன்னு சொல்கிறது வட்டி வீதம், அது தொடர்பான விஷயங்கள். அதாவது இந்த நிறுவனத்தின்
காலம் செல்ல 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 அந்த இப்போ ஒரு மோட்டார் வாகனம் கொண்டு வாங்கிட்டோம் அல்லது மோட்டார் பைக் கொண்டு வாங்கிட்டோம். அது நாங்கள் இன்றைக்கு வாங்கின விலையில் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு பயன்படுத்துவதன் பின்னர் அதை கொடுக்க முடியாது அதே விலைக்கு. காரணம் என்னவென்றால் அதன் பெறுமதி குறையும். ஒன்று நாங்கள் பாவித்தது, அதனால் பெருமானத்தேய்வு அடைஞ்சிருக்கு. எனவே அதை சொல்லலாம். அடுத்தது பௌதீக காரணிகள். இது அலைவுறுதல், அரித்தல், துருப்பிடித்தல் போன்ற காரணங்களினாலும் இந்த சொத்தின் பெறுமதி குறைவடையும். அந்த குறைவடைவதை நாங்கள் பெருமானத்தேய்வு என்ற அடிப்படையில் காட்டுவோம். தேய்வினை என்னென்ன முறைகளில் நாங்கள் கணக்குகளில் காட்டலாம்? ஒன்று நேர்கோட்டு முறையில் காட்டலாம், அடுத்தது ஒடுங்குபாகை முறையில் காட்டலாம். இதில் ஒடுங்குபாகை என்பது தரம் 10, 11 இல்லை. நேர்கோட்டு முறையை மாத்திரம்தான் நாங்கள் இங்கே படிக்க போகிறோம். அப்போ நேர்கோட்டு முறையில் கணித்தல் எப்படி கணிக்கிறது இந்த பெருமானத்தேய்வு? பாருங்கள், வருடத்துக்குரிய பெருமானத்தேய்விட தக்க பெறுமதி, அதாவது ஒரு சொத்து ஒரு வருஷத்தில் எவ்வளவு பெறுமதியாக இருக்க வேண்டும் பெருமானத்தேய்வு அடையணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. கிரயம் சக எஞ்சிய பெறுமதி. கிரயம் சக எஞ்சிய பெறுமதி என்பது, கிரயம் என்பது சொல்கிறது நாங்கள் ஒரு சொத்தினை கொள்வனவு செஞ்சு அதை பயன்படுத்தும் வரைக்கும் நாங்கள் என்னென்ன செலவுகள் செஞ்சிருக்கிறோமோ சொத்து தொடர்பாக, அந்த சொத்தெல்லாம் கூட்டி அந்த சொத்தின் பெறுமதி ஒன்று இருக்கும். நிறுவனத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த சொத்தின் பெறுமதி, அதிலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழிக்கணும். அந்த எஞ்சிய பெறுமதியை கழித்தால் சொத்து இவ்வளவு தான் தேய்விட முடியும் என்று ஒரு பெறுமதி வரும். எஞ்சிய பெறுமதி என்பது ஒரு சொத்து ஆயுட்காலம் முடிஞ்ச பின்னர் அதனை பயன்படுத்த முடியாது என்று நிலைமை வந்த பின்னர் அந்த சொத்தை நாங்கள் விற்று பெற்ற காசு. அதாவது நான் ஒரு இயந்திரம் ஒன்றை வாங்குகிறேன், 10 வருஷம் பயன்படுத்தலாம். 10 வருஷம் பயன்படுத்திய பின்னர் அந்த இயந்திரத்தை நான் இரும்பு கடைக்கு போட்டு நான் 10,000 20,000 பெறுறேன். அந்த 20,000 எஞ்சிய பெறுமதியாக இருக்கும். அது நிறுவனத்துக்கு ஒரு உட்பாய்ச்சலாக இருக்கும். எனவே எஞ்சிய பெறுமதியை நாங்கள் கழித்தால் அந்த கழித்து வார மிச்சத்தொகை அந்த இயந்திரத்தின் கிரயம் ஆக இருக்கும். அந்த கிரயத்திலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழித்தால் வரக்கூடிய தொகை பெருமானத்தை விட தக்க தொகையாக இருக்கும். இப்போ திருப்பி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இயந்திரத்தை நான் வாங்கினேன் 1,10,000 ரூபாவிற்கு. அது 10 வருஷம் பயன்படுத்தலாம். அது 10 வருஷம் பயன்படுத்தப்பட்ட பின்னர் 10,000 ரூபாவுக்கு விற்கலாம். அப்போ இயந்திரத்தின் பெறுமதி 1,10,000, அது கிரயம் எனப்படும். 10,000க்கு நான் 10 வருஷம் முடிஞ்சு விற்கலாம். எனவே இரும்புக்கு விற்றால் 10,000 கிடைக்கும். எனவே அந்த 1,10,000 ரூபாவிலிருந்து 10,000 கழித்தால் 1,00,000 ரூபாய் தான் அந்த இயந்திரம் தேய்விடத்தக்க பெறுமதி. அந்த 1,00,000 தான் நான் எவ்வளவு ஆயுட்காலம் இருக்கோ அந்த ஆயுட்காலத்தால் பிரித்தால் ஒரு வருடத்துக்கான தேய்வு வரும். இந்த எஞ்சிய பெறுமதிக்கு இன்னொரு பேர் இருக்கு, இழிவு பெறுமதி. பெருமானத்தேய்வினை கணித்தல். இப்போதான் பெருமானத்தேய்வை கணிக்க போகிறோம். பாருங்கள், வருடத்துக்கான பெருமானத்தேய்வு சமன் கிரயம் எஞ்சிய பெறுமதியின் கீழ் ஆயுட்காலம். நான் சொன்னேன். அப்போ மேலே இருக்கக்கூடிய கிரயம் எஞ்சிய பெறுமதி என்பது பெருமானத்தை விட தக்க பெறுமதி. அதிலிருந்து ஆயுட்காலத்தால் பிரித்தால் ஒரு வருஷத்துக்கான தேய்வு வரும். வீதம் தரும் பட்சத்தில் எங்களுக்கு சதவீதம் தருவாங்க. அந்த சதவீதம் தந்தால் நாங்கள் எப்படி பெருமானத்தேய்வு காண்றது அப்படின்னு பார்த்தால், கிரயம் எஞ்சிய பெறுமதி தந்து இருந்தால் கிரயத்திலிருந்து நாங்கள் எஞ்சிய பெறுமதி கழிக்கணும். தந்து இல்லாட்டி கழிக்க தேவையில்லை. கழித்த பின்னர் வரக்கூடிய விடையை நாங்கள் தரக்கூடிய வீதத்தில் பெருக்கினால் சரி. உதாரணம், ஒரு இயந்திரத்தின் கிரயம் 1,10,000, எஞ்சிய பெறுமதி கிடையாது, 10 வீதம் தேய்விடப்படும். எனவே 1,10,000 தர 10 கீழ் 100, எனவே அங்கே 11,000 வரும்.
சொத்தொன்றினை தேவிடக்கூடிய பெறுமதியிலிருந்து அதன் பயன்தரு ஆயுட்காலம் முழுவதுக்கும் சரிசமனாக பகிர்ந்தளிப்பது நேர்கோட்டு முறையிலான பெறுமானத்தேவு அல்லது மாறா பெறுமதியான பெறுமானத்தேவு முறை அல்லது எளிய முறை பெறுமானத்தேவுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த நேர்கோட்டு முறை ஒடுங்குபாகை முறைன்னு 2 முறை சொன்னேன். இதுக்கு 2க்கும் இடையிலான வித்தியாசம் என்னென்றால், நேர்கோட்டு முறையில் ஒரு வருஷத்துக்கு வந்த தேவு தான் அடுத்தடுத்த வருடங்களுக்கும் ஒரே மாதிரி வரும். 10,000 முதல் வருஷமாக இருந்தால் 2ஆம் வருஷம் 10,000, 3ஆம் வருஷம் 10,000, அப்படி 10,000 10,000 10,000 என்று கழிஞ்சு கொண்டு ஒரே மாதிரி போனால் அது நேர்கோட்டு முறை. ஒடுங்குபாகை முறை என்றால் முதல் வருஷம் 10,000, 2ஆம் வருஷம் 9, 8, 7 அப்படின்னு குறைஞ்சு கொண்டு போகும். இப்படி குறைந்து கொண்டு போகமாக இருந்தால் அதுக்கு ஒடுங்குபாகை முறைன்னு சொல்லுவோம். ஒடுங்குபாகை முறை எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் நேர்கோட்டு முறையை தான் படிக்க வேண்டும் என்று சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஒவ்வொன்றையும் என்னென்னு பார்ப்போம். கிரயம் என்றால் என்ன? ஆரம்ப கிரயம். ஒரு சொத்தை கொள்வனவு செய்து அதனை பயன்படுத்தும் வரை ஏற்படக்கூடிய செலவு ஆரம்ப கிரயம். உதாரணமாக கொள்விலை பயன்படுத்தும் வரையில் ஏற்பட்ட செலவு. பயன்படுத்தும் வரையில் ஏற்பட்ட செலவுகள் என்னென்ன? உச்சுமை கூலி, அந்த இயந்திரத்தை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு ஏற்பட்ட செலவு, பொருத்துதல் செலவு, அசெம்பிள் பண்ணுற ஃபிக்ஸ் பண்ணுற செலவு, நிறுவுதல் செலவு, அதாவது இட அமைப்பை ஏற்படுத்த அந்த இயந்திரத்தை நாங்கள் வைக்கிறதுக்கு நிறுவனத்தில் ஒரு இட அமைப்பை அமைக்கிறோம், அதுக்கான செலவெல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் செஞ்ச பிறகு தான் அந்த இயந்திரத்தை நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்ச பிறகு தான் பயன்படுத்துவோம். அப்போ அந்த பயன்படுத்தும் வரையில் ஏற்படக்கூடிய சொத்து தொடர்பான, நாங்கள் என்ன சொத்தை வாங்குகிறோமோ அந்த சொத்து தொடர்பான செலவுகள் எல்லாம் கூட்டினால் ஆரம்ப கிரயம் வரும். அடுத்து இழிவு பெறுமதி என்றால் என்ன? ஒரு சொத்தினை பயன்படுத்தி அதன் ஆயுட்கால முடிவில், நான் சொன்னேன் அந்த ஆயுட்காலம் முடிஞ்ச பிறகு அதனை விற்று எங்களுக்கு எவ்வளோ எடுக்கலாம் என்பது தான் எஞ்சிய பெறுமதி. சொத்தின் இறுதி பெறுமதி பொருண்மை அற்று, பொருண்மை என்று சொல்கிறது முக்கியத்துவம். பொருண்மை உடையண்டா முக்கியத்துவம் உடைய, பொருண்மை அற்றதென்றால் முக்கியத்துவம் அற்ற தொகையாக காணப்படின அதனை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இறுதி பெறுமதி, எஞ்சிய பெறுமதி, இழிவு பெறுமதி எல்லாம் ஒன்று. இப்போ என்னத்தை சொல்ல வராங்க என்றால், நாங்கள் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ அதனை விற்கிறோம், எங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா 100 ரூபான்னு சின்ன சின்ன தொகை கிடைக்கிது. இந்த தொகையை நாங்கள் எஞ்சிய பெறுமதியாக எடுத்து அதனை கணக்கில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த தொகை பொருண்மை இல்லை, மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகை இல்லாமை காரணமாக. ரைட். ஆயுட்காலம் என்றால் என்ன? ஆயுட்காலம் என்பது ஒரு சொத்து பயன்பெறும் காலம், எவ்வளவு காலம் பயன்படுத்தலாம், அல்லது ஒரு சொத்தின் மூலம் சேவையினை எவ்வளவு காலம் எடுக்கலாம், இதுதான் ஆயுட்காலம் எனப்படும். ரைட். இதன் அடிப்படையில் உங்களுக்கு செயற்பாடு ஒன்று தந்திருக்கிறேன் விளக்கிறதுக்காக. 2020 2,25,000 பெறுமதியான இயந்திரம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. அதனை கொண்டு வருவதற்கு 25,000 ரூபாய் செலவு ஏற்பட்டது. அதனை உரிய இடத்தில் பொருத்துவதற்கு 50,000 ரூபாய் செலவு ஏற்பட்டது. எனின் சொத்தின் ஆரம்ப கிரயம் யாது? ஆரம்ப கிரயம் என்றால் என்ன? சொத்தின் கொள்வனவு செஞ்சு அதனை பயன்படுத்தும் வரையில் ஏற்பட்ட செலவு. எனவே கொள்விலை 2,25,000, கொண்டு வர்றதுக்கு 25,000, இட அமைக்கிறதுக்கு 50,000. எனவே சேர்த்தால் 3 லட்சம் ஆரம்ப கிரயமாக இருக்கும். செயற்பாடு 2 பார்ப்போம். 2021 பொறி ஒன்று 3 லட்சம் ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட்டு அதனை கொண்டு வர 35,000 ரூபாவும் உரிய இடத்தை சரி செய்து பொறியினை பொருத்த, அதுக்கு சொல்லுவோம் நிறுவுதல் செலவு, அந்த இடத்தை சரியாக வச்சு அதனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான செலவு 30,000 ரூபாவும், பொறியானது 10 வருடங்கள் பயன்படுத்த முடியும். எனவே 10 வருடம் என்பது ஆயுட்காலம். 10 வருடம் முடிந்ததன் பின்னர் அதனை 15,000 ரூபாவிற்கு விற்கலாம். அப்போ அது என்ன? அந்த 15,000 ரூபாய்க்கு என்ன பெயர் சொல்லலாம்? எஞ்சிய பெறுமதி என்று சொல்லலாம். வருடத்துக்குரிய பெறுமானத்தை வினை தருக என்று கேட்டிருக்கோம். முதலாவது ஆரம்ப கிரயம் எவ்வளோன்னு பார்ப்போம். கொள்விலை 3 லட்சம், கொண்டு வருவதற்கு 35,000, நிறுவுவதற்கு 30,000, மொத்தம் 3,65,000. அடுத்தது பார்ப்போம், வருடத்துக்கான தேவை எப்படி காண்றது, பெருமான தேவை எப்படி காண்றது.
ஆரம்ப கிரயம் சய எஞ்சிய பெறுமதியின் கீழ் ஆயுட்காலம். எனவே ஆரம்ப கிரயம் 3,65,000, விற்று பெறலாம் என்று சொன்னேன், இறுதியில் அது 15,000, கீழே ஆயுட்காலம் 10 வருஷம். எனவே 3,65,000 15,000 போனால் 3,50,000. 3,50,000 10ஆல் பிரித்தால் 35,000 வருஷத்துக்குரிய வருமான தேவை. எனவே முதலாம் வருஷம் 35,000 இருந்தால் இரண்டாம் வருஷம் 35, மூணாம் வருஷம் 35, நாலாம் வருஷம் 35, அப்படி 10 வருஷம் 35 வரும். எனவே 10 தர 35 3,50,000. எனவே அந்த சொத்தில் 3,50,000 போனால் சொத்தின் கிரயம் எவ்வளவு? 3,65,000. 3,50,000 போனால் மிச்சம் 15,000. அதுதான் எஞ்சிய பெறுமதியாக இருக்கும். எனவே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், பெறுமான தேவை எவ்வாறு நாட்குறிப்பு பதிவுகளில் காட்டுதல். இதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். பார்ப்போம் நாங்கள் எப்படி காட்டுவதென்று. குறித்த சொத்து பெறுமான தேவை கணக்கு வரவு. குறித்த சொத்துன்னு சொல்றது உதாரணம் இயந்திரம். இயந்திர பெறுமான தேவை கணக்கு வரவு. இயந்திர பெறுமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு. அதுக்கு நான் குறித்த சொத்துன்னு போட்டிருக்கேன். இயந்திரமாக இருக்கலாம், உபகரணமாக இருக்கலாம், கட்டடமாக இருக்கலாம், மோட்டார் வாகனமாக இருக்கலாம். குறித்த சொத்து பெறுமானத்தை விடப்பட்டது. இரட்டை பதிவின் அடிப்படையில் நாங்கள் விளம்பல் இல்லாமல் எழுதலாம். செயற்பாடு 3. டேவிட் வணிகத்தின் 2020 1/1 இயந்திரத்தின் கொள்விலை 1,10,000 ரூபாவாகும். அதன் எஞ்சிய பெறுமதி 10,000 எனவும் அதனை 10 வருடங்கள் பயன்படுத்தலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப நாங்கள் சொல்லுவோம் 1,10,000 என்பது அதன் கொள்விலை. எனவே அது ஆரம்ப கிரயமாக கொள்ளலாம் என்றால் ஏனைய செலவுகள் தந்தில்லை. எஞ்சிய பெறுமதி 10,000, ஆயுட்காலம் 10 வருடம். இரண்டாம் வருட பெறுமான தேய்வினை தருக. கேள்வி கேட்டிருக்கு. எனவே முதலாவது செய்வோம். இரண்டாம் கேள்வி பொது நாட்குறிப்பேடு, மூன்றாம் கேள்வி பேரேடு. எனவே முதலாம் வருடத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அதன் கிரயம் 1,10,000, 10,000 எஞ்சிய பெறுமதி கீழ் 10 வருடங்கள். எனவே ஒரு வருடத்துக்கு 10,000. ஒரு வருடத்துக்கு 10,000 இருந்தால் அடுத்தடுத்த வருடங்களுக்கும் 10,000. எனவே ஒரு வருடத்துக்கான தேவு 10,000. இந்த 10,000 கொடுத்தால் சரி. இங்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். இரண்டாம் வருட பெறுமான தேவைன்னு கேட்டிருக்கு. அப்படி கேட்கின்ற போது இந்த செய்த செய்முறை இவ்வாறு வராது. விடை 10,000 சரி, ஆனால் செய்முறை இந்த மெத்தட்ல வராது. காரணம் என்னென்றால் இந்த சொத்தினை நாங்கள் 2020 1/1 நாங்கள் கொள்வனவு செஞ்சுருக்கோம். எனவே 2020 12/31 வரையில் ஒரு வருஷம். 2021 முதலாம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2021 12ஆம் மாதம் 31 வரை தான் இரண்டாம் வருஷம். அப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கும். அப்போ ரெண்டாம் வருஷத்துக்கு எப்படி காண்றது பாருங்க. ரெண்டாம் வருஷத்தில் ஆரம்ப கிரயம் 1,10,000 இருக்கும். அதில் 10,000 ரூபாய் எஞ்சிய பெறுமதியாக இருக்கும். இன்னொரு 10,000 நாங்கள் கழிக்கணும். காரணம் என்னவென்றால் முதல் வருடத்தில் 10,000 தேய்வடைந்து விட்டது. எனவே நான் என்ன செய்கிறேன்? 10,000 மேலும் ஒரு 10,000 கழிக்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? போன வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சு 10,000 தேய்விட்டாச்சு. இன்னும் 9 வருஷம் இருக்கு. எனவே 9ஆல் பிரித்தாலும் அதே 10,000 தான் வரும். எனவே 1,10,000 சய எஞ்சிய பெறுமதியோட திரண்ட தேய்வுண்டா போன வருஷங்களில் எவ்வளவு மொத்தம் சேர்ந்து தேய்வடைஞ்சிருக்குன்னு கழிக்கணும். எனவே 10,000 தான் போன வருஷம் தேய்வடைஞ்சிருக்கு. ரெண்டையும் கூட்டினால் 20,000. எனவே 1,10,000 20 கழிச்சால் 90,000. 90,000 9ஆல் பிரித்தால் 10,000. மூன்றாம் வருடத்துக்கு எப்படி வரும்? 1,10,000 சய எஞ்சிய பெறுமதி 10,000 சக 20,000. காரணம் என்னவென்றால் 2 வருஷம் முடிஞ்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 8 வருஷம் இருக்கு. எனவே இங்கே 10,000, இங்கே 20,000, மொத்தம் 30,000. 1,10,000 30,000 கழிச்சால் 80,000. 80 8ஆல் பிரித்தால் 10,000. அதே 10,000 தான் வரும். ஆனால் இங்கே செய்முறை என்ன செய்யும்? வித்தியாசமாக வரும். ரைட், ரெண்டாம் கேள்விக்கு போவோம். பொது நாட்குறிப்பேட்டில் எவ்வாறு காட்டுதல்? இயந்திர பெறுமான தேய்வு கணக்கு வரவு 10,000,
இயந்திர பெறுமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கு செலவு 10,000 இயந்திர பெறுமானத்தேவு கணக்குகளில் பதியப்பட்டது. நாட்குறிப்பு பதிவினை பேரேட்டுகளுக்கு என்ன செய்வோம், மாற்றுவோம். இங்கே நான் இயந்திர கணக்கு எடுக்காமல் இயந்திர கணக்கு மாத்திரம் தான் வரும் என்பதனால நான் இங்கே அந்த இரட்டை பதிவுக்குரிய 2 கணக்கை, இயந்திர பெறுமானத்தேவு கணக்கு, இயந்திர பெறுமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கு 2ஐயும் மாத்திரம் எடுக்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன், நான் இதுக்கான இரட்டை பதிவை நான் பார்க்குறேன். உண்டு இயந்திர பெறுமானத்தேவு கணக்கு வரவு. இயந்திர பெறுமானத்தேவு போன வருடங்களில் மீதி ஒன்று தரலை. எனவே இயந்திர பெறுமானத்தேவு கணக்கில் வரவு 10,000. அதன் விபரம் அடுத்த கணக்காக இருக்கும் இயந்திர பெறுமானத்தேவு ஏற்பாடு. எனவே 2020 12/31 செம்மையாக்கல் என்பது கடைசி வருடத்தில் கண்டுபிடித்ததுனால. அடுத்தது இயந்திர பெறுமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கு செலவு. அதனை நாங்கள் பதிவோம். இயந்திர பெறுமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கில் செலவு விபரம் அடுத்த கணக்கு இயந்திர பெறுமானத்தேவு. எனவே 2020 12/31. இப்போ நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், ஆரம்ப கணக்கை இங்கே 10,000 மாற்றணுன்றதற்கு பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே 10, இங்கே 10, இங்கே 10. இயந்திர பெறுமானத்தேவு என்பது ஒரு செலவு கணக்கு என்பதனால அந்த செலவு எங்கே போகும், மூடும் கணக்காக வருமான கூற்றுக்கு போகும். எனவே வருமான கூற்றுக்கு நாங்கள் அனுப்புவோம். 2020 12/31 10,000 வருமான கூற்றுக்கு போவோம். அடுத்து நாங்கள் ஏற்பாட்டு கணக்கை பேலன்ஸ் பண்ணுவோம். 10,000. ஏற்பாடு என்பது சொத்து கணக்காக கொள்ளப்பட்டு சொத்திலிருந்து கழிக்கப்படுவதனால அது தொடர்ந்து செல்லும் கணக்காக, திரண்டு சேர்ந்து செல்லும் கணக்காக செல்லும் என்பதனால மீதி சென்றது மீதி வந்தது வரும். மீதி சென்றது 10,000 2020 12/31 2021 அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் 10,000 ரூபாவினை. எனவே இவ்வாறு தான் இந்த 2 பேரேடுகளும் வரும். அடுத்ததாக நாங்கள் செயற்பாடு 4 பார்ப்போம். கமலன் வணிகத்தின் 2021 இயந்திரத்தின் கொள்விலை 1,50,000. அதனை கொண்டு வரும் செலவு 12,000. ஏற்றி இறக்கல் செலவு 18,000 மற்றும் பொருத்துதல் செலவு 20,000 ஆகும். நிறுவனம் சொத்தினை நேர்கோட்டு முறையில் 10% தேய்விடுவதனை கோட்பாடாக கொண்டுள்ளது. இதை வைத்து நீங்கள் இந்த செயற்பாடை நீங்கள் என்ன செய்யலாம். 2021 இயந்திரத்தின் கிரயம் யாது, ஆரம்ப கிரயம் கேட்டிருக்கு. எனவே நீங்கள் என்ன செய்வீங்க, கொள்விலையோட கொண்டு வருதல், ஏற்றி இறக்கல், பொருத்துதல் செலவெல்லாம் கூட்டினால் ஆரம்ப கிரயம் வந்துடும். 2021 12/31 வருட இறுதியில் இயந்திரத்தின் தேய்வு பெறுமதியாத நாட்குறிப்பேட்டில் அதை காட்டுங்க. எனவே இயந்திரத்தின் ஆரம்ப கிரயம் வந்திருக்கும். எங்களுக்கு எஞ்சிய பெறுமதி ஒன்று தரலை, சதவீதத்தில் தந்திருக்கு. எனவே அந்த வந்த தொகையினை நாங்கள் 10% என்ன செய்யணும், பெருக்கி பார்க்கணும். எனவே அந்த வந்த தொகையை நீங்கள் 10/100 பெருக்கினால் ஒரு வருடத்துக்குரிய தேய்வு வரும். அதனை நீங்கள் இரட்டை பதிவாக பதிவிங்க. இயந்திர பெறுமானத்தேவு கணக்கு வரவு, இயந்திர பெறுமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கு செலவு பதிவிங்க. அதை நீங்கள் பேரேட்டில் காட்டினால் சரி. அடுத்ததாக செயற்பாடு 5 2018 மோட்டார் வாகனத்தின் கிரயம் 2 லட்சம் ரூபாய். மேலும் 2018 மோட்டார் வான் பெறுமானத்தேவு ஏற்பாடு 80,000 ரூபாய் ஆகும். ஏன் இந்த ஆரம்பத்தில் மோட்டார் வான் பெறுமானத்தேவு ஏற்பாடுன்னு தந்திருக்காங்க? ஏனென்றால் இந்த மோட்டார் வாகனம் ஏற்கனவே இதுக்கு முன்னர் ஏதோ ஒரு ஆண்டில் என்ன செஞ்சுருக்காங்க, கொள்வனவு செஞ்சுருக்கலாம். எனவே அந்த முன்னர் ஆண்டுகள் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், பெறுமானத்தேவு கணிச்சிருக்கலாம். அந்த கணிச்ச தொகை என்ன செய்யும், அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு வரும் என்று நான் பேரேட்டில் சொல்லி தந்தேன். எனவே அப்படி திரண்டு வந்த தொகை 80,000. இந்த வருஷம் முடிவில், இந்த வருஷம் எப்போ முடியுது, 2018 12/31 மோட்டார் வாகனத்தின் பெறுமானத்தேவுக்கான நாட்குறிப்பு பதிவு, அதை உரிய பேரேட்டில் நீங்கள் பதிய போகிறீங்க. எனவே நாங்கள் 2 லட்சத்துக்கு 20% எவ்வளவு பார்த்தால் எங்களுக்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளவு வரும், 40,000 வரும். அந்த 40,000 ஒரு வருடத்துக்கு இந்த வருடத்துக்கு மாத்திரம். எனவே பெறுமானத்தேவு கணக்கு வரவு, பெறுமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கு செலவு 40,000 தான். பேரிடு செய்யும் பொழுது பெறுமானத்தேவு கணக்கு அந்த வருஷத்துக்கு மாத்திரம் 40,000 வரும்.
பெருமானத்தேவு ஏற்பாடு செய்யும் பொழுது அந்த கணக்கில் ஆரம்ப மீதியாக பெருமானத்தேவு ஏற்பாடு செலவு பக்கம் மீதி வந்ததுண்டு 80,000 ஆரம்ப மீதியாக இருக்கும். ஏனென்றால் போன வருஷங்களில் தேய்விட்டாச்சு. பெருமானத்தேவு ஏற்பாடு என்பது சொத்து கணக்கு, ஆனால் செலவு மீதி ஏற்பாடு என்பதனால். எனவே அந்த 80,000 நாங்கள் இயந்திர பெருமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கில் செலவு பக்கம் பதிஞ்சிருக்கணும். அது பதிஞ்சதன் பின்னர் நாங்கள் இரட்டை பதிவை சரியான முறையில் பதியணும். இயந்திர பெருமானத்தேவு கணக்கு வரவு 40,000, இயந்திர பெருமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கு செலவு 40,000. இது புதிய பதிவு. அதனை நாங்கள் 2 கணக்கிலையும் பதிஞ்சால் எங்களுக்கு பெருமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கில் இறுதி மீதியாக மீதி வந்தது 80,000, 40,000, 1,20,000 சேர்ந்து வரும். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு எனக்கு அனுப்பலாம். அதில் நான் பிழை இருந்தால் திருத்தி உங்களுக்கு சந்தேகங்களை சரியான முறையில் செஞ்சு உங்களுக்கு அனுப்புவேன். இதில் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்னென்றால், இந்த 80,000 ஏற்கனவே தேய்விட்டு இருக்கு தானே இதுக்கு போன வருடங்கள், இது எத்தனை வருடங்களுக்கு தேய்வடைஞ்சிருக்கும் என்று எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். பெருமானத்தேவினை எவ்வாறு நிதிக்கூற்றுக்களில் காட்டுதல், இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. குறித்த வருடத்தின் பெருமானத்தேவு கணக்கினை செலவாக கருதி, பெருமானத்தேவு என்பது செலவு கணக்கு, அதை உரிய செலவு தலைப்பின் கீழ் விநியோக செலவா, நிர்வாக செலவா, நிதி செலவா, இணைய செலவா இப்படின்னு பதியணும். இதில் பொதுவாக விநியோக செலவுக்கும் நிர்வாக செலவுக்கும் தான் வரப்போகுது. அதில் விநியோக செலவில் மோட்டார் வாகன தேவு மட்டும் இருக்கும். மற்ற உபகரணம், கட்டிட தேவெல்லாம் நிர்வாக செலவுக்கு கீழே வரும். எனவே பெருமானத்தேவு ஏற்பாட்டு தொகை சொத்து கணக்கு, ஏன்னா சொத்திலிருந்து தான் கழிக்கப்பட போகுது என்பதனால நடைமுறை சொத்திலிருந்து, நடைமுறை அல்லா சொத்திலிருந்து திரண்டது என கழித்து நிதி நிலைமை கூற்றில் காட்டப்படும். அப்போ நீங்கள் இதில் எழுதும்போது எனக்கு நடைமுறை அல்லா சொத்தின் கீழ் திரண்டது என்று கழித்து நிதி நிலைமை கூற்றில் காட்டப்படும் என்று எழுதணும். ஏனென்றால் இது நடைமுறை அல்லாத சொத்து என்பதனால். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் செயற்பாடு ஒன்று. பரீட்சை மீதியோடு நான் தந்திருக்கிறேன். கமல் வணிகத்தின் 2020-12-31 பரீட்சை மீதி தரப்பட்டிருக்கு. பரீட்சை மீதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். விற்பனை இருக்குது, கொள்வனவு இருக்குது, உச்சுமை கூலி இருக்குது, ஆரம்ப இருப்பு, தரகு வருமானம், பெற்ற கழிவு, விளம்பரம், கொடுத்த கழிவு, சம்பளம், வாடகை, இருப்பு நட்டம், வட்டி, நிதி மோசடி, தளபாட கிரயம், மோட்டார் கிரயம், கட்டட கிரயம், இதெல்லாம் ஆரம்ப கிரயமாக இருக்குது. தேய்வு ஏற்பாடுன்னு ஒரு தலையங்கம் தந்து தளபாடம் 15,000, கட்டடம் 40,000 தந்திருக்கு. அதாவது தளபாட தேய்வு ஏற்பாடு 15, செலவு மீதி தான் என்னன்னு சொன்னேன். கட்டட தேய்வு ஏற்பாடு 40,000. எனவே இங்கே மோட்டார் வாகனத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற ரெண்டும் ஏற்கனவே வாங்கின சொத்து, ஏற்கனவே தேய்வு செஞ்சுருக்கிறாங்க போன வருஷங்கள். இந்த வருஷத்துக்கு நாங்கள் செய்யணும். நிலையான வைப்பு 10%, கடன் படுனர், காசு, பெற வேண்டிய வருவாய். இந்த பெற வேண்டிய வருவாய்க்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் பெற வேண்டிய வாடகை வருமானம். அப்போ பெற வேண்டியதென்றால் இன்னும் எங்களுக்கு நாங்கள் காசாக எடுக்கலை, எனவே பெற வேண்டியதெல்லாம் சொத்து, எனவே வரவு மீதி. கடன் கொடுனர், வங்கி கடன் 10%, மற்றொரு சம்பளம் மூலதனம். இந்த பெற வேண்டிய வருமானத்துக்கும் பெற்ற வருமானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பரீட்சை மீதில் நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். பெற வேண்டிய வருவாய் ஒரு சொத்து கணக்கு என்பதனால வரவு பக்கம் இருக்குது. எனவே வரவு பக்கம் இருந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு சொத்து கணக்கு அல்லது செலவு கணக்கு. எனவே இது சொத்தாக இருக்கும். பெற வேண்டிய வருவாய் நடைமுறை சொத்தில் வரும். பெற்ற வாடகை வருமானமாக இருந்தால் அது ஒரு வருமானம். வருமானங்கள் செலவு மீதில் தான் இருக்கும். எனவே இது செலவு மீதில் இருந்துச்சென்றால் இது பெற்றதாக இருந்திருக்கும். ஆனால் இது வரவு மீதில் இருப்பதனால பெற வேண்டியது என்பது நாங்கள் கருத்தில் கொள்ளணும். மேலதிக தகவல் தந்திருக்கிறோம். பார்ப்போம் என்னென்ன மேலதிக தகவல் தந்திருக்கிறாங்கண்டு. 2020 வரணும். 12/31 இருப்பு 15,000 ரூபாய், அட்டுறு சம்பளம் 2,000 ரூபாய், பெற வேண்டிய வாடகை 3,000 ரூபாய், அறவிட முடியா கடன் 5,000 ரூபாய், நடைமுறை சொத்துக்களுக்கு 10% தேய்விடுக. வேண்டப்படுவது
பெருமான தேய்வினை நாட்குறிப்பு பதிவுகளில் காட்டவாம். 2020 12/31 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று. இந்த பெருமான தேவை நாட்குறிப்பேட்டில் காட்டுவோம். ஏனென்றால் ஏற்கனவே நான் உங்களுக்கு செஞ்ச காணொளிகளில் நாங்கள் அட்டுறு செலவு, வருமதி, வருமானம், அறவிட முடியா கடன் எல்லாம் செஞ்சிட்டோம். எனவே அந்த நாட்குறிப்பை விட இந்த காணொலியில் பெருமான தேவுக்கான நாட்குறிப்பு மிக முக்கியம். ஏனென்றால் அதைத்தான் படிக்கிறோம் என்பதனால் நான் ஏற்கனவே உள்ள பாடங்களை மீட்டுவதற்காக நான் எல்லாத்தையும் செய்கிறேன் இங்கே உங்களுக்காக. நீங்கள் இதுக்கு முதல்ல காணொளிகளை பார்த்து விட்டு இதை பார்த்தால் இன்றும் நல்லாக விளங்கும். எனவே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே என் யூடியூப்பில் நான் இந்த செஞ்ச காணொளிகளோட அனைத்து வீடியோக்களுடைய லிங்க்கும் இருக்குது. அதனை நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம், உமது நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நான் இது செய்வோம் பாருங்கள். நாங்கள் முதலாவது பொது நாட்குறிப்பேட்டு அடிப்போம். பொது நாட்குறிப்பேட்டை அடிச்சிட்டு நான் முதலாவது இறுதி இருப்புக்கான இரட்டை பதிவு, இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு, இறுதி இருப்பு கணக்குகளில் பதியப்பட்டது. அட்டூர் சம்பளம் 2000 ரூபாய், சம்பள கணக்கு வரவு, அட்டூர் சம்பள கணக்கு செலவு. அடுத்ததாக நாங்கள் மூணாவது பெற வேண்டிய வாடகை, இன்னும் பெறலை. எனவே பெற வேண்டிய வாடகை வருமான கணக்கு வரவு 3000, வாடகை வருமான கணக்கு செலவு 3000. பெற வேண்டிய வாடகை கணக்குகளில் பதியப்பட்டது. அறவிட முடியா கடன் 5000, கடன் பட்டோரிடமிருந்து அறவிட முடியாதாம். எனவே அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 5000, கடன் படுனர் கணக்கு செலவு 5000. அடுத்ததாக நடைமுறை சொத்துக்களுக்கு 10% தேய்விடுக. இதுதான் நம்மளோட பாடம். பாபம் பரீட்சை மீதில் என்னென்ன நடைமுறை எல்லா சொத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். தளவாடம் இருக்குது, மோட்டார் வாகனம் இருக்குது, கட்டடம் இருக்குது. இந்த மூணும் இருக்குது. தளவாடம் 2,50,000, மோட்டார் 4 லட்சம், கட்டடம் 8 லட்சம். இதுக்கெல்லாம் 10% என்றால் ஒரு 0 குறையும். எனவே 25,000, 40,000, 80,000 தேய்வு வரும். அப்போ ஒன்றாக பார்ப்போம். 2,50,000 தளவாடம், 10%, 10 கீழ் 100, எனவே 25,000. தளவாட தேய்வு கணக்கு வரவு 25, தளவாட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு 25. அடுத்து பார்ப்போம். மோட்டார் வாகனம் கிரயம் 4 லட்சம், 10% என்றால் 40,000. மோட்டார் பெருமான தேய்வு கணக்கு வரவு, மோட்டார் பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. எனவே அதையும் பதிஞ்சிட்டோம். அடுத்தது கட்டடத்துக்கான தேய்வு. கட்டடம் கிரயம் பரீட்சை மீது 8 லட்சம் இருக்குது, 10% 80,000 இருக்கும். கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு, கட்டட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. எனவே கட்டட பெருமான தேய்வு கணக்குகளில் பதியப்பட்டது. இது தவிர இப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் மேலதிக தகவலில் இருந்தது. இது தவிர பரீட்சை மீதில் வேறு சரி இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், பொதுவாக அந்த சதவீதம் தந்திருக்கும். அதில் பாருங்கள், நிலையான வைப்புக்கு 10%, 2 லட்சம் நிலையான வைப்பு, அதுக்கு 10% 20,000. எனவே நிலையான வைப்புக்கு நாங்கள் நிலையான வைப்போன்ற செஞ்சால் எங்களுக்கு வட்டி வருமானம் கிடைக்கும். எனவே வட்டி வருமானம் என்று இங்கே ஏற்கனவே தந்திருக்காண்டு பார்ப்போம். இங்கே வட்டி வருமானம் என்று ஒன்று தந்தில்லை. அதே மாதிரி வங்கி கடன் 10% இருக்குது, அதை பார்ப்போம். முதலாவது நிலையான வைப்பை பார்ப்போம். நிலையான வைப்புக்கு வட்டி வருமானம் இருக்குது. 2 லட்சத்துக்கு 10% 20,000. இந்த 20,000 நான் இன்னும் 1 ரூபா கூட பெறலை. எனவே பெற வேண்டிய வட்டி வருமானம் இருக்குது. பாருங்கள், பெற வேண்டிய வட்டி வருமானம் அல்லது வட்டி வருமானம் என்று இருக்காண்டு இல்லை, வட்டின்னு இருக்குது. இது செலுத்தப்பட்ட வட்டி, செலவு உண்டு. வரவு மீதில் இருப்பதுனால ஒரு செலவு, அது வங்கிக்கான வட்டியாக இருக்கும். இங்கே பெற வேண்டிய வட்டி பெற்ற வட்டின்னு ஒன்றும் இல்லை என்பதனால 20,000 பெற வேண்டியது. எனவே பெற வேண்டிய வட்டி வருமான கணக்கு 20, வட்டி வருமான கணக்கு செலவு 20. பெற வேண்டிய வட்டி கணக்குகளில் பதியப்பட்டது. அடுத்ததாக பார்ப்போம். வங்கி கடனுக்கு 10%, 1 லட்சத்துக்கு 10% எவ்வளோன்னு பார்த்தால் 10,000. 10,000 நாங்கள் கொடுக்க வேண்டும்.
எனவே 10,000 நாங்கள் கொடுக்க வேண்டும். பரீட்சை மீதில் எவ்வளோ சரி கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். பரீட்சை மீதில் பார்த்தால் வட்டி என்று 5,000 கொடுத்துட்டாங்க. இன்னும் 5,000 கொடுத்தால் இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்? 10,000 கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதில் 5,000 கொடுத்துட்டாங்க. இன்னும் 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த 5,000 பதிவோம். வட்டி கணக்கு வரவு, அட்டுறு வட்டி கணக்கு செலவு, அட்டுறு வட்டி கணக்குகளில் பதியப்பட்டது. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? வருமான கூற்றையும் நிதிநிலைமை கூற்றையும் செய்ய போகிறோம். வருமான கூற்று அடிக்கும்போது ராஜ் வணிகம் முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று என்ற 3 தலையங்கத்தையும் சரியாக போடணும். அழகுசார் எண்ணக்கரு, கால அளவீட்டு எண்ணக்கரு, இணைதல் எண்ணக்கரு அடிப்படையில். அடுத்தது விற்பனை கிரயத்தில் தலையங்கமாக போட்டு ஆரம்ப இருப்பு, கொள்வனவோட சகசா இறுதி இருப்பு. தொடர்ந்து நாங்கள் என்ன செய்யணும்? மொத்த லாபம், ஏனைய வருமானம், விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி, ஏனைய செலவுகள் என்று போட்டு நிதிநிலைமை கூற்றையும் அடித்துக்கொள்ளணும். வேண்டப்படுவதுகளை முதலாவது என்ன செய்யணும்? அடித்துக்கொள்ள வேண்டும். நடைமுறை அல்லா சொத்து கிரயம் திரண்டது தேறியது. இந்த திரண்டது தேறியதுக்கு இப்போ தான் வேலை வரப்போகுது. நடைமுறை சொத்து உரிமையாண்மை, நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. என்ற தேவை கருதி நான் பரீட்சை மீதியை இங்கே கொண்டு வச்சிருக்கிறேன். முதலாவது நாங்கள் இறுதி இருப்பை பார்த்தோம். இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு. இருப்பு கணக்கு என்பது நடைமுறை சொத்து. எனவே நாங்கள் என்ன செய்யணும்? நடைமுறை சொத்தில் அதனை பதியணும். எனவே நாங்கள் நடைமுறை சொத்தில் அதை பதிவோம். இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு என்றால் இந்த துண்டு. இதில் நாங்கள் இங்கே செய்வோம். வியாபார கணக்கு செலவு 15,000. அடுத்ததாக பதிய போகிறது சம்பள கணக்கு வரவு, அட்டுறு சம்பள கணக்கு செலவு. சம்பள கணக்கு வரவு, இங்கே சம்பளம் பரீட்சை மீதில் இருக்காண்டு பார்க்கணும். சம்பளம் இருக்குது 15,000. இப்போ புதுசாக பதிகிறது 2,000. ரெண்டையும் சேர்த்தால் எவ்வளோன்னு பார்ப்போம். சம்பளம் 15 2 17,000. சம்பள கணக்கு வரவு, அட்டுறு சம்பளம். அட்டுறு சம்பளம் என்று இருக்காண்டு பார்ப்போம். அட்டுறு சம்பளமும் இருக்குது. எனவே அட்டுறு சம்பளம் 40,000. 40ம் இப்போ வந்த 2ம் சேர்த்தால் அட்டுறு பொறுப்பு 42,000. அட்டுறு சம்பளம் 42,000 இருக்கும். அடுத்ததாக பார்ப்போம். பெற வேண்டிய வாடகை வருமானம் 3,000. வாடகை வருமான கணக்கு 3,000. எனவே பெற வேண்டிய வாடகை வருமானம் பாருங்கள். பெற வேண்டிய வாடகை வருமானம் என்று இருக்காண்டு பெற வேண்டிய வாடகை வருமானம். இதனை உங்களுக்கு பெற வேண்டிய வாடகை வருமானம் என்று மாற்ற சொன்னேன். 4,000. 4,000ம் 3,000ம் 7,000. அப்போ பெற வேண்டியது சொத்து. பெற வேண்டிய வாடகை வருமானம் 4ம் 3ம் 7,000 இங்கே வரும். அடுத்தது வாடகை வருமான கணக்கு செலவு. வாடகை வருமானம் என்று இருக்கா? வாடகை வருமானம் என்று பரீட்சை மீதில் இல்லை. எனவே ஏனைய செலவில் பதிவும். வாடகை வருமானம் 3,000. அடுத்தது பார்ப்போம். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன்படுனர் கணக்கு செலவு. அறவிட முடியா கடன் பரீட்சை மிகுதில் இல்லை. எனவே அறவிட முடியா கடன் ஒரு விநியோக செலவு. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன்படுனர் கணக்கு செலவு. கடன்படுனர் இருக்கார் பாருங்கள். கடன்படுனர் வரவுல 15, செலவென்றால் என்ன செய்யணும்? கழிக்கணும். எனவே கடன்படுனர்ல இருந்து 5,000 கழிச்சால் 10,000 ரூபாய் வரும். அடுத்தது பார்ப்போம். தளபாட பெருமான தேவு கணக்கு வரவு, தளபாட பெருமான தேவு ஏற்பாட்டு கணக்கு செலவு. தளபாட பெருமான தேவு பரீட்சை மிகுதியில் இல்லை. எனவே தளபாட பெருமான தேவு என்பது வரும் நிர்வாக செலவுக்கு. நான் சொன்னேன் மோட்டார் வாகன பெருமான தேவை தவிர மற்றதெல்லாம் நிர்வாக செலவுக்கு தான் வரும். எனவே போடுவோம். தளபாட பெருமான தேவு 25,000. தளபாட பெருமான தேவு ஏற்பாட்டு கணக்கு செலவு 25. பாருங்க, தளபாட தேவு ஏற்பாடு தானே. இங்கே ஏற்கனவே ஏற்பாடுகள் தலையங்கத்தில் 2 இருக்கு. தளபாட தேவு ஏற்பாடு எவ்வளவு? 15. இதுவும் செலவு மீதி. இங்கே தளபாட பெருமான தேவு ஏற்பாடு 25. 2ஐயும் கூட்டினால் 40,000. அதை எப்படி இங்கே பதிகிறதுன்னு பாருங்கள். நான் சொன்னேன் இது என்ன? நடைமுறை அல்லா சொத்து. எனவே தளபாடத்துடைய கிரயத்தையும் நாங்கள் பதிஞ்சிருவோம். கிரயம் 2,50,000. எனவே கிரயத்துக்கு கீழே 2,50,000. திரண்டது என்பது இந்த பெருமான தேவை ஏற்பாடு. எனவே 15ம் 25ம்
40,000 இங்கே என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். காரணம் என்னவென்றால் சொத்துக்கள் வரவு மீதி, பெருமான தேவை ஏற்பாடு என்பது செலவு மீதி என்பதனால இங்கே கழிக்கிறோம். அப்போ கழித்துட்டு நாங்கள் என்ன செய்யணும்? கடைசியில் நாங்கள் இதை கழித்து போடுவோம். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நீங்கள் உத்தேசிங்க. மோட்டார் பெருமான தேவை கணக்கு வரவு, மோட்டார் பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு. மோட்டார் பெருமான தேவை எவ்வளவு? 40,000. எனவே மோட்டார் பெருமான தேவைன்னு இருக்கா? இங்கே இல்லை. பெருமான தேவை ஏற்பாடு தான் இருக்கு. மோட்டார் தேவை எங்கே வரும்? விநியோக செலவுக்கு வரும். எனவே மோட்டார் தேவை 40,000. இது சரி. மோட்டார் பெருமான தேவை ஏற்பாடு 40,000. எனவே ஏற்பாடு இங்கே பாருங்கள், மோட்டார் வாகன பெருமான தேவை ஏற்பாடு என்று ஒன்று இல்லை. எனவே 40,000 மட்டும்தான். எனவே 40,000 நாங்கள் என்ன செய்வோம்? மோட்டார் வாகனம் கிரயத்தை பதிஞ்சிருவோம். கிரயம் எவ்வளவு? 4 லட்சம். 4 லட்சத்தை பதிஞ்சு 40,000 மாத்திரம். இந்த வருஷம்தான் அந்த இயந்திரத்தை வாங்கியிருப்பாங்க. 40,000 கழிப்போம் இந்த வருடம் மாத்திரம். அடுத்ததாக கட்டட பெருமான தேவை கணக்கு வரவு, கட்டட பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு 80,000. அப்போ நாங்கள் பதிவோம் கட்டட பெருமான தேவை. கட்டட பெருமான தேவை பரீட்சை மீதில் இல்லை. எனவே இந்த 80,000 நாங்கள் நிர்வாக செலவில் கட்டட தேவை பதிவோம். கட்டட தேவை 80,000. சரி. கட்டட பெருமான தேவை ஏற்பாடு. எனவே ஏற்பாடை நாங்கள் 12 இங்கே ஏற்கனவே பரீட்சை மீதில் கட்டட பெருமான தேவை ஏற்பாடுன்னு தலையங்கத்துக்கு கீழே இருக்குது. செலவு மீதி 40,000. இங்கேயும் செலவு மீதி 80,000. 40 80 1,20,000. எனவே 1,20,000 திரண்டது. எனவே கட்டடம் கிரயம் 8 லட்சம். அப்போ கிரயத்தை போடுவோம் 8 லட்சம். திரண்ட தேவு 80 40 120. எனவே கழித்து நாங்கள் பிறகு போடலாம். அடுத்தது பெற வேண்டிய வட்டி வருமான கணக்கு வரவு, வட்டி வருமான கணக்கு செலவு. பெற வேண்டியது சொத்து. எனவே வருமதி அல்லது பெற வேண்டிய வட்டி வருமானம் 20. வட்டி வருமானம் ஒரு வருமானம். எனவே வட்டி வருமான கணக்கு செலவு 20,000 ஏனைய வருமானத்துக்கு கீழே வரும். அடுத்தது வட்டி கணக்கு வரவு, அட்டுறு வட்டி கணக்கு செலவு. வட்டி கணக்கு 5,000. இங்கே ஏற்கனவே வட்டி கணக்கு இருந்துச்சு. இது காசாக கொடுத்தது. கொடுக்க வேண்டியது 5,000. ரெண்டையும் சேர்த்தால் நிதி செலவில் 10,000 வரும். அட்டுறு வட்டி. இங்கே அட்டுறு வட்டின்னு பரீட்சை மிகுதில் இல்லை. எனவே நடைமுறை பொறுப்பின் கீழ் 5,000 மாத்திரம் வரும். இதுவும் சரி. எனவே கொடுக்கல் வாங்கலை அனைத்தையும் நாங்கள் இங்கே முடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? நாங்கள் இந்த பரீட்சை மீதில் விடுபட்ட விஷயங்களில் நாங்கள் சரியாக பதிஞ்சு கொண்டு வந்தால் சரி. எனவே பதிவோம் விற்பனை. விற்பனை எங்கே வரும்? விற்பனைக்கு நேராக வரும். கொள்வனவு. கொள்வனவு எங்களுக்கு எங்கே வரும்? இங்கே வரும். அடுத்தது உச்சுமை கூலி. உச்சுமை கூலி கொள்வனவோடு கூட்டப்படும். எனவே கூட்டுவோம். அடுத்தது ஆரம்ப இருப்பு. நாங்கள் ஆரம்ப இருப்புக்கு நேராக 2ஆம் நிரலில் பதிவோம். அடுத்தது தரகு வருமானம் 50. ஏனைய வருமானம் தரகு வருமானம் 50,000. அடுத்தது பெற்ற கழிவு ஒரு வருமானம். அதனால தான் செலவு மீதில் இருக்குது. எனவே பெற்ற கழிவு நாங்கள் போடுவோம் இங்கே 20,000. அடுத்தது விளம்பரம் 10,000. விளம்பரம் ஒரு விநியோக செலவு. விளம்பரம் 10,000. கொடுத்த கழிவு 2,000. கொடுத்த கழிவும் ஒரு விநியோக செலவு. கடன்பட்டோரோட தொடர்புடையது என்பதனால கொடுத்த கழிவு 2,000. வாடகை 3,000. எனவே வாடகை நிர்வாக செலவு. எனவே வாடகை 3,000. இருப்பு நட்டம் ஒரு ஏனைய செலவு. எனவே இருப்பு நட்டத்தை பதிவோம் 1000. அடுத்தது நிதி மோசடி ஏனைய செலவு. நிதி மோசடி செஞ்சுருக்காங்க 4,000. அடுத்தது நிலையான வைப்புக்கு 10% வட்டி. அதெல்லாம் பார்த்துட்டோம் 2 லட்சம். இது நடைமுறை அல்லாத சொத்து. இது தேய்வடையாத சொத்துன்னு சொன்னேன். எனவே இது கொஞ்சம் கீழே தான் காட்டணும். இதில் தேய்வடையக்கூடிய சொத்துக்கள், தேய்வடையாத சொத்துக்களை கீழே காட்டுவோம். நிலையான வைப்பு
2 லட்சம். முதலீடு இருந்தால் நான் 2ஆம் நிரலில் போட்டு 2ஐயும் கூட்டி 3ஆம் நிரலுக்கு போடலாம். இது நிலையான வைப்பு மட்டும் இருப்பதனால நான் கடைசி நிரலில் போட்டேன். காசு 2000. எனவே காசை போடுவோம் 2000. கடன் கொடுனர் நடைமுறை பொறுப்பு. எனவே 45,000. வங்கி கடன் 1 லட்சம். எனவே வங்கி கடன் நடைமுறை அல்ல பொறுப்பு 1 லட்சம். மூலதனம் 6,35,000. உரிமையில் 6,31,000 போட்டாச்சு. பரீட்சையும் இதில் இருக்க தகவல் அனைத்தையும் பதிஞ்சு முடித்து இப்போ நாங்கள் கூட்டுவோம். முதலாவதாக நாங்கள் இந்த கொள்வனவோட உச்சுமை கூலியை கூட்டினால் 1/10. அதோடு நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஆரம்ப இருப்பும் கொள்வனவுக்கு கிரயத்தையும் கூட்டினால் 1,30,000. இது விற்பனைக்கு தயாரான பண்டங்களின் கிரயம். இறுதி இருப்பு கழிப்போம். இறுதி இருப்பு கழிச்சால் விற்பனை கிரயம் வரும். எனவே விற்பனை கிரயம் மேலே இருக்கு விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சால் மொத்த லாபம் 7,85,000. வருமானங்கள் அனைத்தையும் கூட்டி 2ஆம் நிரலுக்கு கொண்டு வருவோம் 93,000. எனவே ஏனைய வருமானம் மொத்த லாபத்தை கூட்டினால் மொத்த வருமானம் 8,78,000 ரூபாய் வரும். செலவுகளை கூட்டி 2ஆம் நிரலுக்கு கொண்டு வருவோம் 57,000. அடுத்தது இதெல்லாம் கூட்டினால் வருது 1,25,000. இந்த 2ஐயும் கூட்டினால் தலையங்கத்தின்படி 5,000. இது 10,000. எனவே இதெல்லாம் கூட்டி நாங்கள் என்ன செய்வோம், மொத்த செலவாக இங்கே கொண்டு வருவோம். மொத்த செலவு 1,97,000. இது மொத்த வருமானம், இது மொத்த செலவு. மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவு கழிச்சல் 6,81,000. தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றப்படும். அப்போ மூலதன கணக்குக்கு மாற்றுவோம். மூலதனம் என்றால் உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது. எனவே 6,81,000 நாங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் உரிமையாளருக்கு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே இதுதான் எங்களுக்கு முக்கியம். இந்த நடைமுறை எல்லா சொத்துக்களை எவ்வாறு கூட்டுதல் கழித்தல். 2,50,000 40,000 கழித்து இங்கே போடுவோம். தேறியது 2,10,000. 4,00,000 40 கழிச்சால் 360. 8,00,000 120 கழிச்சால் 680. எனவே கழித்து நாங்கள் தேறியதில் போட்டுட்டோம். தேறியதில் போட்டுட்டு இங்கே நாங்கள் என்ன செய்வோம், எல்லாத்தையும் தனித்தனியாக கூட்டி கொண்டு வருவோம். எனவே கூட்டினால் 14,50,000. இதை கூட்டினால் 2 லட்சம். இது அனைத்தையும் கூட்டினால் 12,50,000. எனவே இது எல்லாத்தையும் கூட்டப்பட்ட தொகை இதிலிருந்து இதில் கழிக்கப்பட்ட தொகைக்கு சமனாகும். இந்த 2 மிகுதியும் அடுத்தது கீழே கொண்டு செல்லப்படாது. இதுதான் எங்களுக்கு முக்கியம் என்பதனால் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்வோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ண பிறகு இந்த 2ஐயும் நாங்கள் இங்கே வேறு சொத்துக்கள் தந்தால் கூட்டலாம். கூட்டினமாக இருந்தால் 14,50,000. நடைமுறை சொத்துக்களை கூட்டுவோம். கூட்டினால் 54,000 வரும். எனவே இது நடைமுறை சொத்து, இது நடைமுறை சொத்து, இது நடைமுறை அல்லா சொத்து. 2ஐயும் கூட்டினால் 15,04,000 வரும். இது மொத்த சொத்தாக இருக்கும். எனவே நிறுவனத்தின் மொத்த சொத்து 15,04,000. இது 2ஐயும் கூட்டினால் உரிமையாண்மை வரும். உரிமையாண்மை 13,12,000. இங்கே 1 லட்சம் இருக்குது. நடைமுறை பொறுப்பை கூட்டுவோம் 92,000. இந்த 3ஐயும் கூட்டினால் மொத்த பொறுப்பு உரிமை வரும். மொத்த பொறுப்பும் உரிமையும் 15,04,000 ரூபாய். அதே கணக்கு இங்கேயும் வந்திருக்கு. எனவே கணக்கு சரியாக இருக்கலாம். எனவே இது என்ன செய்கிறோம், நாங்கள் கம்ப்ளீட்டாக முழுமையாக செய்கிறோம். எனவே மாணவர்கள், இந்த பெருமானத்தையுடன் இந்த செம்மையாக்கல் பாடம் முடிவடைகின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த கொடுக்கல் வாங்கல்களில் அனைத்துமே இது உள்ளடக்கிய வகையில் இந்த பரீட்சை மீதி மேலதிக தகவல் இருக்குது. உங்களுக்கு என்ன செய்யலாம், சமப்படுத்தப்பட்ட பரீட்சை மீதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன கொடுக்கல் வாங்கல் போட்டாலும்
அதன் இரட்டை பதிவு சரியான முறையில் நீங்கள் இந்த ரெண்டுக்கும் பதிஞ்சிட்டீங்களாக இருந்தால், வருமான கூற்று நிதிநிலைமை கூற்றுக்கு பதிஞ்சிட்டீங்களாக இருந்தால் உங்களோட கணக்கு பிழையாகாது. முக்கியமாக அந்த மேலதிக தகவல்களின் இரட்டை பதிவை சரியான இடத்தில் பதிவதுக்குத்தான் அதிகமான புள்ளிகள் கிடைக்கும். எனவே மாணவர்களை, இந்த வீடியோ உமக்கு பிடித்திருந்தால் உமது நண்பர்களுக்கு பகிர்ந்து பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பான பாஸ் பேப்பர் கேள்விகளை நான் அடுத்த காணொளிகளில் நான் வழங்குவதற்கு உத்தேசித்திருக்கின்றேன். எனவே மாணவர்களே, உமது தேவைகளை, சந்தேகங்களை நீங்கள் எமக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி காணொளிகளை அமைத்து உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே மாணவர்களே, ஏனைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக வரிசைப்படி பார்த்தால் உங்களுக்கு நன்றாக விளங்கும். வீட்டில் இருந்தவாறே அழகான முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது தொடர்பான பல செயற்பாடுகள் கொண்ட டியூட்களும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம், உமக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் எமக்கு கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொண்டு நீங்கள் படிக்கலாம். நிச்சயமாக மாணவர்களை, படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உமது மனசுக்குள்ளே இருந்தால், எங்கிருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தேடி கட்டாயம் படிப்பீங்க என்ற நம்பிக்கை ஆசிரியர்கள் என்ற ரீதியில் எமக்கு இருக்கின்றது. எனவே மாணவர்களே, இந்த காணொளியை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.